ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர செப்டம்பர் 14 குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 பிலிம்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ சரியாக வந்து நம்ம வந்து ஒரு 12 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாமே, சரியா? ஸோ இப்போ இந்த 12 நாட்கள் அதை நம்ம ரவுண்ட் பண்ண அப்படின்னா 10 டேஸ். ஓகேவா? அந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஓகேவா? அதாவது படிச்சதை படிக்கலாமா, புதுசாக படிக்கலாமா, ஜிகேல என்ன படிக்கலாம், ஜிகேல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதை வந்து ஓரலாக படிக்கலாம், இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது இந்த ஜிகே வந்து நல்லா படித்த டாபிக் கூட இப்போ எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஜிகேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இப்போ பாலிட்டி வந்து நான் குவாலிட்டியாக படித்து முடிச்சிட்டோம்பா அப்படின்னு நம்ம இருந்தாலுமே, ஆனால் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா இப்போ வந்து புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ நல்லா படித்து முடித்த டாப்பிக்கே இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இது நம்ம பார்த்தோமா இல்லையா, பார்த்தா மாதிரியே தெரியலையே, எங்கோ பார்த்தா மாதிரி இருக்கே, அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குமே தவிர இது நல்லா தெரியுது அப்படின்னு தெரியாது. ஆனால் எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். முக்கியமா அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாப்பிக்கை படித்து வச்சிருக்கீங்களா, அது மறந்துருமோன்ற பயம் மட்டும் இப்போ வச்சுக்காதீங்க. இந்த அடுத்த 10 நாட்கள் என்ன பண்ண அப்படின்னா, படித்த டாபிக் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். இப்போ ஞாபகம் வராது. ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த தைரியத்தோட படிங்க. ஓகேவா? ஸோ படித்த டாபிக் படிக்கலாமா, புதுசாக படிக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா படித்த டாப்பிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த 10 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறத தவிர்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் புதுசாக படிக்கலாம். மற்ற எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க, அதுக்கே டைம் சரியா இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டாபிக் இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கா, இல்லை மொத்தமாக தமிழ், மேக்ஸ், ஜிகே இது மூணுத்தையும் சேர்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு படிக்கும்போது புதுசாக அதாவது ஆல்ரெடி நான் படித்த டாப்பிக்கும் என்னால் படிக்க முடியும், புதுசாகவும் என்னால் படிக்க முடியும் இந்த 10 டேஸ்க்குள்ள அப்படின்னா படிங்க. இல்லை சார், அந்த 10 டேஸ் வந்து நான் படித்த டாப்பிக்கை ரீகால் பண்ணுறதுக்கே என் டைம் சரியாக இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு புதுசாக படித்து அதில் 10 மார்க் எடுக்கிறத விட ஆல்ரெடி படித்ததை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 10 நாள் கரெக்டாக இருக்குன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? புதுசா யார் படிக்கலாம் சார், நான் படிச்சதே ஒரு ஆள் ரீகால் பண்ண முடியும், புதுசா என்னால் படிக்க முடியும்னா தாராளமா படிங்க, தப்பு இல்லை. ஆனா எனக்கு படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சார், அதாவது புதுசா படிச்சதை ரீகால் பண்ணதே நான் ஒரு வாட்டி பண்றேன்னா அதுக்கே எனக்கு 10 நாள் பத்தாது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, முழுக்க புதுசா படிக்கிற டாபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு ஆல்ரெடி படிச்ச டாபிக்கை மட்டும் ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜிகே படிக்கும்போது வந்து ரீகால் பண்ணும்போது முதல்ல இருந்து படிச்ச மாதிரி படிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ சார் நான் பாலிட்டி படித்தேன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டி படிக்கும்போது ஒரு நாள் ஆகும் பாலிட்டி டாபிக் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 2 or 3 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக முடிக்கணும். அப்போ அப்படின்னும் போது எந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும், எந்த டாப்பிக்லாம் ஓரலாக படிக்கணும், எதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகணும், எதெல்லாம் படிச்சுட்டு போகணும், அதான் இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து ஜிகே நான் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் முக்கியமான டாபிக், எதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பத்தி நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது ஜிகே அப்படின்னும் மொத்தமா வந்து 10 யூனிட் இருக்குப்பா. ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டையும் தவிர்த்துலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 8 யூனிட் பார்த்துக்கலாம். சரியா? அந்த 8 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் மொத்தமா வந்து ஒரு 6 போட்டுக்கலாம். ஓகே, அந்த 6ல அதாவது அந்த 8 யூனிட்ல அந்த 6 யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8 யூனிட்ல 6 யூனிட் அதுலயுமே ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமானது நம்ம சொன்னோம் அப்படின்னா 3, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 3 அப்படின்ற பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நான் என்ன சொல்லிக்க, மொத்தம் 10 யூனிட்ல வந்து மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தவிர்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய டாபிக். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி படிக்கிறது நான் சொல்றேன். அடுத்தபடி அந்த 8 யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர், அதாவது இம்பார்ட்டன்ட் ஆனது அந்த 8 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 6, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது வந்து 3. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க படிக்கும்போது ரீகால் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த 10 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 யூனிட், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த 2 யூனிட், அதுக்கப்புறம் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டெய்லியுமே ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும். இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க அப்படிதான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட். ஓகே, அந்த 6 யூனிட் சொல்லணும் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது இந்த இடத்துல டாப் 1 பிளஸ் எது இருக்கு அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான், எப்பயுமே பாலிட்டி தான். ஓகேவா? நீங்க எந்த ஒரு தேர்வு எடுத்தாலுமே பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ பாலிட்டியில வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டா வந்து பார்க்கக்கூடிய டாபிக்ல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பகுதி 1 இப்படி வச்சுக்கலாம், பார்ட் 1ல இருந்து பார்ட் 9 வரைக்கும். பார்ட் 9 அந்த பஞ்சாயத்து அது வரைக்கும் நீங்க தரவா படிக்கும். அவ்வளவுதாங்க மேக்ஸிமம். இது வரைக்கும் நீங்க நல்லா தரவா படிச்சாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேருந்து 12 கொஸ்டின் கேட்குறாங்களா, நீங்க வந்து ஒரு 7 கொஸ்டின் தயாரிக்கணும்னு அர்த்தம்.
7 கொஸ்டின், 7 8 கொஸ்டின் வரைக்குமே. ஓகேவா, இதுதான் ஆரம்பிக்கும். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பற்றின விஷயங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு கோட்பாடு, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் நல்லா படித்தாலே போதும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் பாருங்க, அவ்வளோதாங்க பாலிட்டியே. சொல்ல போனால் 90% பாலிட்டி கவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லற பார்ட்டு தான். அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனால் இந்த பார்ட் 1லேருந்து 9 வரைக்கும் தரவாக படிங்க, ஒரு வரி விடாமல் படிங்க. ஓகே, அப்படி படிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், எல்லா ஆர்டிகளும் பார்க்காதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆர்டிக்கலை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த ஆர்டிக்கெலாம் மைண்டில் நிற்குதோ அதை மட்டும் படிச்சிங்க. இப்போ வந்து இது மனப்பாடம் பண்ணுறது அந்த வேலையே வேணாம். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணுங்களோ அந்த மாதிரி ரீட் பண்ணுங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா, உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு சில டாபிக் தெரியுது அப்படின்னா அதை பாருங்க. ஓகேவா, இப்போ ரீகால் பண்ணும்போது நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கை பாருங்க, ஓரளவுக்கு தெரியக்கூடிய டாபிக்கு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட டாபிக் வந்து ஒரு வாட்டி வாய் விட்டு படிங்க. ஓகே, இப்போ அடிப்படை உரிமை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுதந்திர உரிமையும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் நல்லாவே தெரியும். அதில் மொத்த ஆர்டிகளும் நல்லாவே தெரியும் அப்படின்னா, அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமையா, ஓகே இதில் எது இருக்கு, சுதந்திர உரிமையா இதில் எது இருக்கு, ஓகே ரைட், அது நீங்கள் வாய் விட்டு படிக்க தேவையில்லை. ஆனால் இப்போ வந்து சமய சார்பின்மை, சமய சார்பு உரிமை அது உங்களுக்கு தெரியாது, அதான் மைண்டில் சரியாக நிற்கல அப்படின்னா அப்போ அந்த விதியை வந்து வாய் விட்டு படிங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி படிச்சுன்னா உங்களுக்கு நேரம் வந்து சேவ் ஆகும். நம்ம எல்லாத்தையும் முதல் வாட்டி படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, அப்படியே ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் விதி, அதுக்கப்புறம் சட்ட திருத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள். ஒரு 12 அட்டவணைகள் இருக்கும், 12 அட்டவணைகள், அதை நல்லா பார்த்துங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவிகள், பதவி, அப்புறம் வந்து அதிகாரங்கள். இப்போ குடியரசுத் தலைவருக்கு பதவி காலம் எவ்வளோ, அவருக்குன்னா அதிகாரம் என்ன, இந்த நியமன அதிகாரம் என்ன, யாரை நியமனம் பண்றாங்க, யாருக்கு எவ்வளோ பதவி காலம், இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளோ பதவி காலம், உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளோ பதவி காலம், மத்திய மனித உரிமை ஆணையத்துக்குரிய பதவி காலம் எவ்வளோ. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஒரு சிலருக்கு 60 வயசு இருக்கும், ஒருத்தர் 65 வயசு இருக்கும், ஒருத்தர் 70 வயசு இருக்கும். இப்போ லோக்பால்லாம் வந்து பார்த்தா 70 வயசு கிட்ட வரும். சார் லோக்பாலா மனித உரிமை ஆணையம் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து இப்போ குடியரசுத் குறைந்தபட்ச வயது 35 வயசு நிரம்பி இருக்கணும். ஓகேவா, இது வந்து மக்களவையா 25 வயசு நிரம்பி இருக்கணும், மாநிலங்களவையா 30 வயசு நிரம்பி இருக்கணும். ஸோ அப்போ யாருக்கு எவ்வளோ வயசு, அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன்றதை ஞாபகம் வச்சுங்க. பதவி காலம் 5 ஆண்டா 6 ஆண்டா, இப்போ சட்ட மேல உறுப்பினருடைய பதவி காலம் வந்து 6 ஆண்டு வரும், மாநிலங்கள் உறுப்பினர் பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு வரும். ஸோ இந்த மாதிரி டிஃபரா இருக்கக்கூடிய விஷயங்கள் 6 ஆண்டுல 65 வயது, 5 ஆண்டுல 65 வயது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பதவி காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நியமனங்கள், யாரை நியமனம் பண்றாங்க, அந்த நியமனங்கள். இப்போ பிரதமர் வந்து யார் நியமனம் பண்றது, யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா நியமனம் பண்றாங்களா, நியமனம் செய்யக்கூடிய நபர்கள் யாரு, தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் யாரு, யாருக்கெல்லாம் தேர்தல் நடத்துவாங்க, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தா நியமன கூட்டம் நடத்துவாங்க, எலக்டோரல் காலேஜ்னா என்ன. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்துங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து இந்தியன் பாலிட்டி படிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ அதையுமே வந்து பார்த்தா இந்த அரசமைப்பு நிர்ணய சபை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் அதில் தொடர்பான நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இந்த அடிப்படை உரிமையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்க போகுது. அரசியல் கோட்பாடு அடிப்படை கடமை சேர்த்து ஒரு கொஸ்டின், அதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து ஒரு 3 கொஸ்டின், குடியரசு பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதுக்கப்புறம் மாநில அரசை பற்றி ஒரு 2 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணாலே ஒரு 7-8 கொஸ்டின் கவர் ஆகிடும். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில உறவுகள்ப்பா. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா எல்லா எக்ஸாமும் கேட்குறாங்க. இந்த மத்திய மாநில உறவுகளை ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படின்னும் போது இதில் என்ன பார்ப்போம், அதாவது சிவிசி, சிபிஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால், அப்புறம் ஆர்டிஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ ஊழலுக்கு அமைப்புகள் போது இதை நீங்கள் பார்த்தா போதும். இதுலேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பாலிட்டி அவ்வளோதான். ஸோ பாலிட்டி என்ன பண்ணோம், பார்ட் 1லேருந்து பார்ட் 9, அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் பார்ட் 9A அதெல்லாம். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் பார்க்க வேண்டியது வந்து
விதிகள், முக்கியமான விதிகள் மட்டும் எல்லாத்தையும் பார்க்காதீங்க. சட்ட திருத்தம், எல்லா சட்டத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதிகள், மொத்தம் 25 பகுதிகள் இருக்கு. ஸோ எது என்னென்ன பகுதி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதிகள் அதான் மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த 25 பார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பதவிக்காலம், நியமனம், அதிகாரம். பதவிக்காலம், நியமனம், அதிகாரம். ஓகேவா. ஸோ இந்த பார்ட்டை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டாலே போதும். அந்த பார்ட் 1 to 9 வந்து கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், மத்திய மாநில உறவுகள். ஓகேவா. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக். ஓகேவா. அதில் வந்து மனித உரிமை ஆணையம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே கவர் ஆகிடும். அப்புறம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, இந்த குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப்ல அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, ஏன்னா அதை விட டீப்பா வந்து இது உள்ள கேட்டுறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இதை வந்து நீங்க ஸ்கீம்ஸ் மூலமா வந்து பார்த்துக்கலாம். இந்த யூனிட் 9ல பார்க்கும்போது இந்த ஸ்கீம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் தொடர்பான ஸ்கீம்ஸ், கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அப்புறம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உமன் என்டர்பிரனருக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ பால்ட்டில இந்த அளவுக்கு நீங்க பார்த்தா போதும். ஓகேவா. இதெல்லாம் மட்டும் ரீகால் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒருத்தோம் அப்படின்னா, யூனிட் 8 வந்து எங்க படித்து எப்படி படித்துனே தெரியாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இந்த 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள் 2 லெசன் இருக்கும். அந்த 2 லெசன் வந்து நீங்க கண்டிப்பா பாத்துங்க. அப்ப அதுல வந்து சமூக மாற்றம், இந்த 10th புக்ல வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், அந்த 3 லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 லெசன் நல்லா என்ன பண்றீங்க, ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ 11th 12th புக்லையும் அந்த ஹிஸ்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான லெசன்ஸ் வரும், அதையும் சேர்த்து படிச்சுங்க. ஓகேவா. ஸோ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டின் சமூக அரசியல், அதாவது சமூக மாற்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டு வந்துடும். நீதி கட்சி எல்லாமே அந்த சமூக மாற்றத்திலே வந்து கவர் ஆயிடும். ஓகேவா. ஸோ இதான் அதே மாதிரி 11th 12th இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா. நீதி கட்சி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீதி கட்சி வந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில தொடக்க கிளர்ச்சியில் வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாம்ல 4 கொஸ்டின் வரைக்குமே இந்த ஒரே லெசன் வந்து கேட்கறாங்க. ஓகேவா. இது 8th புக்ல இருக்கு, அதே மாதிரி 10th புக்ல இருக்கு, 11th புக்லயுமே இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 3 திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்கல, திருக்குறளை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ்ல நம்ம வந்து தமிழ்லேயே கொடுத்துறோம் இந்த 25 அதிகாரங்கள், அதை ஒரு கிளான்ஸ். இப்போ நீங்க போயிட்டு திருக்குறள் வந்து பார்க்க முடியாது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 100 திருக்குறள் கொஸ்டின் கொடுக்குறேன் லைவ் டெஸ்ட். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிக்கலாம், நீங்க தமிழ்லேயே படிப்பீங்க. ஓகேவா. தமிழ்ல நீங்க 6வது 12வது தமிழ் படிச்சிங்களே, அதில் படித்தாலே இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி சங்க காலம் முதல் இக்காலம் வரைனா தமிழ் இலக்கிய வரலாறு, இதுவுமே நீங்கள் தமிழ் நல்லா படித்தாலே இந்த தமிழில் கேட்கக்கூடிய இந்த புறநானூறு, அகநானூறு, 10 கீழ்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே தான் இதில் வரக்கூடிய டாபிக். இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து இதில் கேட்டுருவாங்க. இது நீங்கள் தமிழ் புக்கு பார்த்தாலே போதும். இதை நீங்கள் தமிழ் எப்படி நீங்கள் ஆல்ரெடி A to Z படிச்சுட்டு இருப்பீங்க, அது படித்தாலே இது கவர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்து வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. சரியா. இது நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்காது, இது குரூப் 4 சிலபஸ் தான். ஓகேவா. ஆனால் சிலபஸ் மேக்ஸிமம் சேம் தான். ஏன் அதை சொல்லிக்கலாம், அதில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ் எல்லாம், இதில் கிளாரிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த சிலபஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ தந்தை பெரியாரை பற்றி நீங்கள் தமிழ் புக்லையும் படிப்பீங்க, ஜிகேல அந்த தமிழ்நாட்டு சமூக மாற்றம் அதுலையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணா பற்றி நம்ம தமிழ்லையும் படிப்போம், ஜிகேலையும் படிப்போம். ஸோ அறிஞர் அண்ணா, பெரியார், அப்புறம் வந்து காமராசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜ். ஸோ இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இன்னும் நம்ம டீப்பாக வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், வஉசி, இவர்களும் மிக முக்கியமான நபர்கள். ஓகேவா. ஸோ அடுத்தது இதை படித்தாலே நம்ம யூனிட் 8ல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 12லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கிட்ட கேட்கலாம். ஸோ அது எல்லாமே இதிலே கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேய ஆட்சியின் தொடர்கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டு சமூக மாற்றம், இது 10th படிக்கிறீங்க, 11th புக்கு சேர்த்து படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சல இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீதி கட்சி இதெல்லாம் சமூக மாற்றத்திலே வந்துடும். அது இல்லாமல் வந்து தந்தை பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் எங்கெங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் படிச்சோம். ஏன்னா எதை தாண்டி வேணாலும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு வாட்டி சமூக நீதின்ற ஒரு லெசன் இருக்கு. ஓகே. இந்தியன் பாலிட்டியில் அதுல இருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இதெல்லாம் படிச்சுனா பார்த்துங்க. அடுத்து 3வது மிக முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. ஸோ ஜாகிரபி நான் ஏன் வந்து முக்கியமானதுன்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஜாகிரபி பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ 11th 12th அந்த அளவுக்கு டீப்பாக வந்து போக மாட்டாங்க. மேக்ஸிமம் 10th புக்கை நம்ம வந்து நல்லா கவர் பண்ண. 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இந்தியன் ஜாகிரபி, 2 தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கு. 5 இந்தியன் ஜாகிரபி, 2 தமிழ் ஜாகிரபி, அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மொத்தமா வந்து ஒரு 7 லெசன்.
அந்த 7 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிங்க. அந்த 7 லெசனை படிக்கும்போது என்னன்னா டேட்டாக்கள் நல்லா படிச்சுக்கணும். மக்கள் தொகை ரொம்ப முக்கியமானது. சரி, அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைவிடத்துல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வட அடிச்சம் தென் அடிச்சம் எவ்வளோ இருக்கு, கிழக்கு மேற்காக வந்து பார்த்தீங்கன்னா நீளம் இருக்கு, தெற்கு வடக்காக எவ்வளோ நீளம் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஆறுகள், இந்திய ஆறுகள், அதாவது தீபகற்ப ஆறுகள், புற தீபகற்ப ஆறுகள், ஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு மற்றும் வளங்கள், காடு என்னென்ன காடு இருக்கு, என்னென்ன வளங்கள் இருக்கு, ஓகேவா. ஸோ அந்த மாங்குரோ காடுகள், ஓகே, ஊசி இலை காடுகள், அப்புறம் இலையுதிர் காடுகள், இந்த மாதிரி நிறைய காடுகள் இருக்கு. அந்த காடுகளை வந்து பொறுத்துக்களை வந்து போன வாட்டியும் கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புல வந்து போக்குவரத்து 3 வகையான போக்குவரத்து, அதாவது நீர் வழி, தரை வழி, வான் வழி, அது எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே போக்குவரத்து, ஓகே, அப்புறம் இந்த விமான போக்குவரத்து, இந்த சாலைகள், இந்தியாவில் மிக நீளமான சாலை எது, மிக சின்ன சாலை எது, மொத்த தமிழ்நாடு இந்தியாவில் கூடிய ரயில்வே மண்டலம் என்னென்ன, அது சம்பந்தமான கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை 2011 சென்சஸ், அதுக்கப்புறம் என்ன எடுக்கல, 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்திய அளவில் என்னென்ன இருக்கு, தமிழக அளவில் என்னென்ன இருக்கு, அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வயநாட்டோட நிலச்சரிவுல அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதையுமே சேர்த்து படிச்சிங்க, ஓகேவா. ஸோ அப்போ நிலச்சரிவு, சுனாமி, அப்புறம் வந்து நிலநடுக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புயல், சூறைக்காற்று, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, ஓகேவா. ஸோ அந்த பேரிடர் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ல கேட்குறாங்க, ஒரு சில எக்ஸாம் கேட்காம விட்டுறாங்க, ஓகேவா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசன் நல்லா தரவு பண்ணீங்க. இந்த 7 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல தான் கொஸ்டின் வரும். புக் பேக்கையும் சேர்த்து படிச்சிங்க, ஓகேவா. ஸோ அப்படி படிக்கும்போது நான் சொன்ன இந்த டாபிக் எல்லாம் வந்து நல்லா பேஸ் பண்ணீங்க. டேட்டா வருதுன்னா அதை குறிச்சு வச்சு படிங்க, ஓகேவா. சரி, இப்போ குறிக்கலாம் டைம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு பேப்பரில் வந்து சைட் பை சைடாக வந்து எழுதி வச்சுங்க, ஓகேவா. அடுத்தது ஸோ டாப் 3 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஹிஸ்ட்ரியை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து மாறாது. இப்போ வந்து நம்ம எக்கனாமிக் பார்க்கணும், எக்கனாமிக்ல வந்து ஜிஎஸ்டி பற்றி படிக்கணும்னா கரண்ட் ஜிஎஸ்டி சேர்த்து படிக்கணும். கரண்ட்ல வந்து இந்த பட்ஜெட்ல வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரியில் வந்து கரண்ட் இப்போ போய் சிந்து சமநாயகத்தில் இப்போ என்ன ஒரு விஷயம் சேர்க்க முடியுமா, இருக்கிறது அப்படி தான் இருக்க போகுது. அப்போ சிந்து சமநாயகத்தில் மொத்தமாக சரி இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 7 டாபிக் இருப்பான். அந்த 7 டாபிக் நல்லா படிச்சாலே போதும். ஏன்னா அப்படின்னா சிந்து சமய நாகரிகம், குப்தர்கள், டில்லி சுல்தான், முகலாயர்கள், அப்புறம் வந்து மராத்திய விஜயநகர பேரரசு, ஓகேவா. ஸோ தென்னிந்திய பெருசு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க பொது சிலபஸ்ல, ஓகேவா. ஸோ நல்லா கவனிச்சுங்க, இது குரூப் 4 சிலபஸ் தான், ஓகேவா. கடந்த குரூப் 4 குரூப் 2 சிலபஸ், சாரி கடந்த குரூப் 2 சிலபஸ், இந்த குரூப் 4 கடந்த குரூப் 2 சிலபஸ் தான். இதனுடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஏன் இதை நான் எடுத்து போட்டிருக்குன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதாவது சின்னதாக சுருக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ விஜயநகர பாமணி பெருசு படிக்கணுமா, ஏன்னா போன வாட்டியே வந்து தென்னிந்திய பெருசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் போன குரூப் 4ல் விஜயநகர பாமணி பெருசு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி பெருசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தா தென்னிந்திய பேரரசு. ஸோ தென்னிந்திய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள், சாதவானர்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்கள், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. அதில் வந்து சோழர்களும் பல்லவர்களும் நல்லா படிச்சுங்க, அதில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ மீதி எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தா கூட போதும். இந்த சிந்து நாகரிகம், குப்தர்கள் 2, டெல்லி சுல்தான் 3, முகலாயர் 4, மராத்தியர் 5, விஜயநகர பெருசு 6, தென்னிந்திய பெருசு தனியாக படிச்சு 7. இந்த 7 டாபிக் நல்லா படிங்க. இந்த 7 டாபிக் படிக்கும்போது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசருடைய வரிசை நல்லா படிச்சுங்க. யாருக்கு அப்புறம் யார் வராங்க, யாரு முன்னாடி, எந்த வம்சம் முன்னாடி. இப்போ அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைவ வம்சம், லோடி வம்சம், இது அப்படியே அந்த வரிசை. இப்போ முகலாயர்கள்லாம் மொத்தம் 6 அரசர் இருப்பாங்களா, யார் ஃபர்ஸ்ட் வராங்க, யார் செகண்ட் வராங்க, யார் லாஸ்ட் வராங்க அப்படின்றத பற்றி படிச்சிங்க. ஸோ அப்போ அந்த அரசர்கள் வரிசை, அந்த காலமுறை வரிசை ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 2வது முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக அமைப்பு முறை. அந்த நிர்வாக அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடக்கலை, இலக்கியம், நூல்கள் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எந்த அரசு, ஏதாவது ஒரு அரசு வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இப்போ அக்பர் நாமா எழுதுனது யாரு, ஷா நாமா எழுதுனது யாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பவதி கல்யாணம் யார் எழுதினது, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது எந்த மொழி நூல் கூட கேட்டிருக்காங்க. கிரிஜா கல்யாணம் யார் எழுதுனது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அமீர் குஸ்ரி யாரு,
இந்தியாவின் கிளின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அமித் குஸ்ரூ. இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வரக்கூடிய இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ சான்றுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசர்கள் இருந்தாங்கன்றது நம்ம எதை சொல்றோம்? சான்றுகள் மூலமாக தான். அப்போ கண்டுபிடிப்புகள் அந்த சான்றுகள் அதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ காலமுறை வரிசை படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கிய சான்றுகள். ஓகே, அந்த இலக்கிய சான்று கல்வெட்டா இருக்கலாம், இல்ல நூலா இருக்கலாம், அதை படிச்சிங்க. அந்த நூல் யார் எழுதினான்றதையும் படிச்சிங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தா இந்த நிர்வாக அமைப்பு முறை. ஓகே, அந்த நிர்வாக அமைப்பு முறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலையும் சேர்த்து படிச்சிங்க. கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் என்ன, நிர்வாக முறையில் தான் எல்லாமே வரும். அதில் கட்டடக்கலை கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யார் எந்த கோயிலை கட்டினாங்க, இப்போ தாஜ்மஹாலை கட்டினது யாரு, டெல்லி செங்கோட்டையை கட்டினது யாரு, ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி அதெல்லாம் எங்க இருக்கு, இப்போ தாஜ்மஹால் எங்க இருக்கு, டெல்லி செங்கோட்டை எங்க இருக்கு, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கோல் கும்பாஸ் இது எந்த ஊர்ல இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு வம்சமும் எப்ப தொடங்குச்சு, அந்த தொடங்கப்பட்ட ஆண்டு, ஒரு வாட்டி விஜயநகர பாமணி பெருசு வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்க. 1336 நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து போர்கள், என்னென்ன போர்கள் நடந்திருக்கு. இதுல நம்ம இயர்களாக ஞாபகம் வச்சு அவசியம் கிடையாது, போர்கள் ஞாபகம் வச்சு. நம்ம போர்கள் மட்டும் இயர்ஸ், முதல் திரையின் போர் எப்ப நடந்துச்சு, இரண்டாம் திரையின் போர் எப்ப நடந்துச்சு, ஓகேவா? பானிபட் போர்னா என்ன, யாருக்கும் நடந்துச்சு, அப்ப போர்கள் அது யாருக்கும் இடையே நடைபெற்றது, இந்த அளவுக்கு நீ ஞாபகம் வச்சுட்டா போதும். சிந்து நாகரிகம் மட்டும் வந்து எந்த நகரம் எப்போது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, ஸோ இந்த தகவலையும் வந்து சேர்த்து படிச்சீங்கன்னா போதுமானது. அப்படியே ஒரு கிளான்ஸ் படிக்கும்போது இப்போ நான் சொன்ன டாபிக்லாம் வருது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து படிச்சுறாங்க. மீதி எல்லாமே ஒரு கிளான்ஸ் பாருங்க. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிங்க. நான் சொன்னதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஹிஸ்டரியில வந்து நீங்க படிக்கணும் 7 டாபிக் தான். இதை மட்டும் ரீகால் பண்ணுங்க. நான் சொன்ன டாபிக்கை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க. தலைவர், அப்புறம் ஒவ்வொரு தலைவருக்கு, ஒவ்வொரு அரசர்களுக்கு, புலவர்களுக்கு சிறப்பு பெயர் இருக்கும். அந்த சிறப்பு பெயரும் சேர்த்து படிச்சிங்க. இப்போ வந்து முதலாம் இந்திய நெப்போலியன் யாரு, இந்தியா விக்ரமாதித்யன் யாரு, ஓகேவா? அப்புறம் வந்து சங்கீர்ண ஜதி யாரு, ஓகே. ஸோ அப்புறம் வந்து நரசிம்மன் யாரு, ஓகே. அப்புறம் வந்து ராஜசிம்மன் யாரு, இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. இது யாருக்கு உண்டான பேருன்றதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்போ தோஆப் வரி சிறப்பாக இருக்கும், மற்றவர்களை காட்டிலும். இதுக்கு இப்போ வந்து ஒழுங்குமுறை அங்காடி முறை வந்து யார் கொண்டு வந்தாங்க, அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோஆப் வரி வீச்சது யாரு, முகமது பின் துக்லக். ஓகேவா? அந்த தோவா பகுதி எங்க இருக்கு, கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் தோவா பகுதி. ஓகே, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா வந்து பார்த்தா தேவகிரிக்கு வந்து மாத்திருப்பார், தௌலதாபாத்தை வந்து மாத்திருந்த யாரு, தலைநகர் வந்து தௌலதாபாத்துக்கு மாத்திருந்த யாரு அப்படின்னா யார் வருவாங்க, முகமது பின் துக்லக்கா. சரியில்லப்பா. அது மாதிரி அந்த தலைநகரை மாத்தந்து ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு யார் ஆட்சி பண்ணாங்க, டெல்லியை தலைநகரமாக கொண்டு யார் ஆட்சி பண்ணாங்க, தௌலகிரி தலைநகரமாக கொண்டு யார் ஆட்சி பண்ணாங்க, ஃபெரோஷாபாத் நகர் யார் உருவாக்குறாங்க, ஷாஜகானாபாத் நகரத்தை யார் உருவாக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்ப புதுசா உருவாக்கப்பட்ட நகரம், புதுசா கட்டிய கோயில்கள், புதுசா கட்டிய வந்து நினைவு சின்னங்கள். இப்ப பதேபூர் சிக்கிரியில் வந்து பார்த்தீங்கன்னா புலந்தர்வாசா அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. ஓகே, அந்த குஜராத் வெற்றி நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து கட்டியிருப்பாங்க. அப்புறம் கொண்டு வந்த கொள்கைகள் தீன் இலாகி மன்சப்தாரி முறை, ஒழுங்குமுறை அங்காடி முறை. ஓகேவா? ஸோ அப்புறம் குதிரைக்கு சூடு போடும் டாக் முறை. அப்புறம் வந்து என்னென்ன நாணயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க, ஜீசியா, ஜக்காத், இது வந்து பார்த்தீங்கன்னா வரிகள், ஜீசியா, ஜக்காத் போன்ற வரிகள். அப்புறம் வந்து சவுத் மற்றும் சத்தேஷ் முகி, இது வந்து மராத்தியர் காலத்தில் போடப்பட்ட வரி. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியை வந்து போட்டிருப்பாங்க. அந்த வரிகளை நல்லா படிச்சிங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து நிர்வாக முறை. இந்த நிர்வாக முறை தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தா ஹிஸ்ட்ரி ஓவர். இது எல்லாமே நான் இந்த 7 டாபிக் படிக்கும்போது நான் சொன்ன டாபிக் எல்லாம் சேர்த்து படிச்சுவாங்க. மீதி எல்லாம் ஓரலா பார்த்தா போதும். ஓகேவா? இந்த அரசர் எப்போ வந்தாங்க, எப்போ பதவிக்கு வந்தாங்க, ஒரு பதவி காலம் என்ன, அதெல்லாம் படிக்காதீங்க. ஓகே, அவர் எத்தனை போர்ல ஜெயிச்சாரு அதெல்லாம் தேவையில்ல. போர் எந்த ஆண்டு நடைபெற்று யாருக்கும் அந்த மட்டும் படிச்சுங்க. ஓகேவா? அதுல முக்கியமான போர்கள் மட்டும் படிச்சா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக், இது 3 ஒரு செட். 12 ஐந்தாண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வங்கியல், பேங்கிங்ல வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை படிச்சணும். அப்புறம் நிதி ஆணையம், ஏன்னா இந்த நிதி அமைச்சகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அவங்க தான் வந்து நிதி கொள்கை வகுக்கிறவங்க. ஸோ அப்போ நிதி அமைச்சகம், அப்புறம் நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில சேர்க்கையான நிதி தொடர்பான பகிர்வு. ஏன்னா மத்திய மாநிலம் பார்த்தா சட்டம் சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த, நிதி சார்ந்த இருக்கும். அப்போ நிதி சார்ந்த பகிர்வை பற்றி நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் வந்து GST, சரக்கு மற்றும் சேவை வரி, இது ஒரு செட்டுப்பா.
மணி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அச்சிடுறவங்க. அப்படி அச்சிட்டு அது எந்த அளவுக்கு ஆச்சுன்னு சொல்றது நிதி ஆணையம். அவங்க தான் நிதி பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்வு தரக்கூடியவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரியை பங்கிருந்தா அப்போ வரி போனால அது என்ன வரியை போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. இது மூணுமே ஒரு செட்பா. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்க மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்கனாமிக் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் அதையும் சேர்த்து படிச்சுங்க. ஓகேவா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பட்ஜெட் இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட மத்திய அரசு பட்ஜெட், நம்ம தமிழக அரசு போட்ட பட்ஜெட், இந்த விவசாயத்துறைக்கு போடுற தனி பட்ஜெட், இந்த பட்ஜெட் நல்லா படிச்சுங்க. பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கல. இந்த ஊரக நலன்சார் திட்டங்கள்ல வந்து பார்த்தா ஸ்கீம்ஸ் வருது, நிறைய ஸ்கீம்ஸ். இப்போ கிராமப்புறத்தை வந்து மேம்படுத்த என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் போட்டாங்க, அந்த ஸ்கீம்ஸ் வந்து படிச்சிருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகை நீங்கள் வந்து ஜாகிரபியில் வந்து சேர்த்து படிச்சுக்க போறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நிலச்சீர்திருத்தம், அந்த பசுமை புரட்சி. ஸோ இந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் நல்லா படித்தா போதும். ஓகே, அப்போ எக்கனாமிக்ஸ் என்ன பார்க்கலாம்? 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக், ஆர்பிஐ, ஜிஎஸ்டி, நிதி ஆணையம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கான நிதி பகிர்வு, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள். ஓகே, தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். எக்கனாமிக்ஸை வந்து இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. மீதியெல்லாம் ஓரளவு பாருங்க. நான் சொன்ன டாபிக்லாம் மட்டும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நேஷனல் மூமெண்ட். ஸோ நேஷனல் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமானது 1885 டு 1947. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்சி தொடங்கப்பட்டதுலேருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. ஸோ இதை நல்லா படிச்சிங்க டாப் டு பாட்டம். அடுத்தது என்ன வருதும்? ஓகே, அப்போ 1985 ஐஎன்சி தொடக்கம், அப்போ 1905 வங்கப்பிரிவினை, அப்புறம் 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, உத்திராமை இயக்கம், அப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம், அப்புறம் வந்து பார்த்தா தனிநபர் சத்தியாகிரகம், ஆகஸ்ட் நன்கொடை, இந்தியாவுக்கு சுதந்திரம். ஸோ அப்படியே வரும். ஸோ இது படிச்சுன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின். ஸோ இது வந்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காலமுறை வரிசை. அதை கண்டிப்பாக அப்படி எதுக்கப்புறம் எது வரும்? உப்பு சத்தியம் ஃபர்ஸ்ட் வருமா, உத்திராமைக்கு ஃபர்ஸ்ட் வருமா, சௌரி சௌரா ஃபர்ஸ்ட் வருமா? அப்போ அது யார் ஆர்டர், எது ஃபர்ஸ்ட் எது செகண்டு? அப்புறம் காந்தி சகாப்தம், காந்தி வந்ததுக்கப்புறம் காந்தி நடத்திய போராட்டங்கள். ஓகே, காந்தி வந்து பார்த்தா தனியாக நடத்திய போராட்டம் என்ன, இந்தியாவோட சுதந்திரத்துக்காக நடத்திய போராட்டம் என்ன, இதை நம்ம தனியாக வந்து பார்த்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு தலைவர்களை பற்றின தகவல் வந்து படிச்சிங்க. ஓகேவா? அப்போ யார் யார் வருவாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. மகாத்மா காந்தி, காமராஜர், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் வந்து தந்தை பெரியார், அங்கேயும் படிப்பு இங்கேயும் படிப்பு, ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர். இவங்கெல்லாம் வந்து அந்த இது டாபிக்ல வரும்போதே அவங்களுக்கு சேர்த்து படிச்சிங்க போதும். அதில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை பற்றி கேட்குறாங்க, அம்பேத்கரை பற்றி கேட்குறாங்க, பகத்சிங் பற்றி, பாரதியார் பற்றி, வஉசி பற்றி. இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ ராஜாஜி, ஸோ பெரியார், இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டட்ல இருக்காங்க. இதனை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் பார்க்க முடியும். கடந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா பாரதியார் பத்தி கேட்டிருந்தாங்க, பகத்சிங் பத்தி கேட்டிருந்தாங்க, பெரியாரை பத்தி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்தா இந்த வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சதி வழக்குகள், இந்த லாகூர் சதி வழக்கு, சிட்டகாங் ஆர்மூர் சதி வழக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சதி வழக்கு, இந்த சதி வழக்குகள், அந்த சதி வழக்கோட தொடர்புடையவர்கள், இது நல்லா படிச்சுங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? 1985 1947 படிக்கிறீங்க இந்திய அளவில், தமிழக அளவில். ஓகே, அடுத்து என்ன படிக்க போறீங்க? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்களை பற்றி படிக்கிறீங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அந்த சதி வழக்கு, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிகள், விவசாய கிளர்ச்சிகள், அதுவும் நம்ம சேர்த்து படிச்சணும். ஓகே, அந்த விவசாய கிளர்ச்சியும் படிக்கிறீங்க, சதி வழக்கும் சேர்த்து படிச்சிங்க, அவ்வளோதான்பா. ஓகே, அந்த முண்டா கிளர்ச்சி, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால கிளர்ச்சி, இது எல்லாமே வந்து அந்த கிளர்ச்சிகளும் படிச்சிங்க. அதுல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சதி வழக்குலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்புறம் 1985 1947 அது படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள், என்ன முக்கியமான இயக்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்திருக்கு, இந்தியன் அசோசியேஷன் போன்ற இயக்கங்கள்லாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள், கொண்டு வந்து பத்திரிகை, இந்த காலத்தில் வந்து என்னென்ன பத்திரிகை, காமன்வெல், அன்னிபெசன்ட் அம்மையார், சரி, அவங்க கொண்டு வந்து பத்திரிகைலாம் வந்து சேர்த்து படிச்சிங்க. ஓகே, புக்ஸும் நிறைய பேர் எழுதிப்பாங்க. அந்த புக்ஸ் என்ன பண்ணுவோம், அதாவது இயக்கங்கள் படிக்கிறீங்க. அந்த இந்த காலகட்டத்தில் நிறைய இயக்கங்கள் உருவாகி இருக்கும். இதுக்கு ஐஎன்சிக்கு முன்னாடி நிறைய இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கங்களை படிக்கிறீங்க, பத்திரிகையை படிக்கிறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் யார் என்ன புக் எழுதியிருக்காங்க அதை பற்றி படிக்கிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. ஐஎன்சி நேஷனல் மூமெண்ட் ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோமா? 1 2 3 4 5 6 டாபிக். ஓகே, ஸோ இந்த 6 டாபிக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கப்பா. அதுக்கப்புறம் ஓரலாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சயின்ஸே தொட மாட்டீங்க. சப்போஸ் சயின்ஸ் உங்களால் தொட முடியல அப்படின்னாலும் ஒரு சில டாப்பிக்கை நல்லா டச் பண்ணிட்டு போவாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள், அமிலம் காரம் உப்பு, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அமிலம் காரம் உப்பு. அதுக்கப்புறம் மரபியல்,
இந்த உடல் இயங்கில் வந்து நிறைய டாபிக் வரும். அதாவது இதயம், ரத்த சுற்றம், இது எல்லாமே வரும். அதெல்லாம் சேர்த்து படிச்சிங்க. ஓகேவா? அப்புறம் சுற்றுப்புறச்சூழல் ஒரு கொஸ்டின் கேட்குறாப்பா, மனித நோய்கள். ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறது, வேற என்ன முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் ஹைலைட் பண்ண எல்லாமே முக்கியமானது தான். இதை நான் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறேன் பார்த்துங்க. அதிலே மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், அப்புறம் மரபியல், விலங்கியல் வந்து சரி உடல் இயங்கியல் வந்து ஒரு சில வந்து அந்த உறுப்பு மண்டலங்களை பற்றின கொஸ்டின் படிக்கிறீங்க. அப்புறம் வந்து அதோட முக்கியமான மனித நோய்கள், உடல் நலம், சுகாதாரம் மற்றும் நோய்கள், அது படிக்கிறீங்க. சுற்றுப்புறச்சூழல், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இந்த டாபிக்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல இருந்து ஜூலை மந்த் வரைக்கும் நல்லா தரவா படிச்சுங்க. இந்த 7 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க தரவா படிச்சாலே போதும். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, 20ல வந்து ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் நம்ம கண்டிப்பா போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நடப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு ஜூலை அந்த 7 மாச கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா படிச்சிங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து கொடுக்கல, அதை நான் சொல்றேன். இந்த 7 மந்த்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓவர், அவ்வளோதான்பா. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கிறீங்களா, யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஹெச்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் அண்டு தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஏ நல்லா படிச்சிங்க. ஓகேவா? இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்டி, ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லும் பார்த்தியா அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலின குறி நிறைய வரும், இந்த கிராஸ் குளோபல் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இது வரும். இதில் ஹெச்டிஐ மட்டும் நல்லா தரவா படிச்சிங்க, அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் கட்சினும் போது நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பாலிட்டியில் படிக்கும் போதே சேர்த்து படிச்சிருவீங்க, அதுவே போதுமானது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக புவியியல் கூறுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னும் போது 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார புவியில அது ஒரு தமிழகத்தின் தொழில்துறை தொகுப்புன்னு ஒரு பாடம் வரும் 10th புக்கில், அதை படிச்சிங்க. அதுக்கப்புறம் 10th ஜாகிரபியில் தமிழ்நாடு ஜாகிரபின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மாநில புவியியல், அந்த 3 லெசன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 4 லெசன் நல்லா படிச்சாலே போதும், இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே. இந்த தமிழகத்தில் இருந்த சாதனைகள், இது எல்லாமே அந்த மின்னாளுக்கு கூட அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஓகே. இ கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உள்ளங்கை சான்றிதழ் திட்டம், இப்போ தமிழ்நாடு போட எல்லா ஸ்கீம்ஸையும் அதுதான் வந்து மின்னாளுகை. ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் போடும்போது அந்த ஸ்கீம்ஸை நல்லா படித்தாலே போதும். மேக்ஸிமம் இதுலேருந்து ஸ்கீம்ஸை தான் கேட்பாங்க. ஓகேவா? இதுலேயுமே ஒரு சில கொஸ்டினாக புரியாத கொஸ்டின் வரும். ஆனால் நான் சொன்ன மேலோட்டமாக இந்த ஹெச்டிஐ படிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாட்டில் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 4 லெசன் படிங்க 10th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தமிழகத்தின் மின் ஆலை சார்ந்த ஸ்கீம்ஸ், ஓகே, அந்த உள்ளங்கை சான்றிதழ் திட்டம். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டினியூஆர்எல், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸை நல்லா படிச்சுங்க. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஓகே. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இது மொத்தமாக வந்து ஒரு 10 டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஓகே. எல்சிஎம்எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, தனி வட்டி, கூட்டு வட்டி, விகிதம், சதவிகிதம், லாப நஷ்டம், மெஷர்மெண்ட் 2D 3D, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் வரிசை, சிம்பிளிஃபிகேஷன், இந்த 10 டாபிக் நல்லா நீங்கள் இப்போ கவர் பண்ணுங்க. அடுத்து இந்த பகடைகள், நிகழ்தகவு, பசல் சம்ஸு, ஏஜ் சம்ஸு, இதெல்லாமே வந்து ஓவரலாக பார்த்துங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நான் நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து நான் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து கடைசியாக அந்த 10 டேஸில் பார்த்துட்டு போங்க. நான் சொன்ன டாப்பிக்காச்சும் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒன் டைம். அதாவது ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் நான் சொன்ன டாப்பிக்லாம் மட்டும் நான் சொன்ன ஆங்கிளில் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு, எது படிக்கிறதுனே தெரியாமல் இருக்குது, இதை படிக்கிறது வசதியாக இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் இதை பார்க்க வேண்டியது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி எது படிக்கிறதே தெரியல, என்ன படிக்கிறதே தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியத்தோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபோன்ஸ் அகாடமி. தேங்க்யூ.